நாம் எல்லாரும் கண்களை மூடுவோம். என்று ஜூன் 28 ஏசியர் சபைக்கு கர்த்தர் கொடுக்கின்ற செய்தியை நாம் ஜெபத்தோடு தியானிக்க இருக்கின்றோம். அதற்கு முன்பாக இந்த செய்தியை ஆசிர்வதிக்க பாஸ்டர் பீட்டர் கிஷோமாறு செய்வார்கள். சோத்ரானவரே, பரலோக பிதாவே, துதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, காலை ஆராதனை சோத்ரானவரே, யூடியூப் சேனல் மூலமாக ஆண்டவரே ஒளிபரப்பப்படுகிற இந்த செய்தி ஆண்டவரே கர்த்தர் ஆண்டவரே ஆராதனையை ஆசீர்வாதம் தரும்படி நாங்கள் தாழ்த்துகிறோம். ஆண்டவரே சோத்ரம் ஆண்டவரே, அம்மாண்டவரே, எங்களை ஒருமனமாக்குகிற ஆவியானவர் ஆண்டவரே, எங்களை மீறப்பா ஐக்கியப்படுத்துகிற இந்த தேவன் எங்களோடு கூட இருக்கிறதற்காக சோத்ரானவரே, நாங்கள் தேவரை தனித்தனியாக இருந்தாலும் கர்த்தருடைய ஆவியானவர் எங்களை நீங்கள் ஒருமனப்படுத்தி அந்த சமூகத்தில் கூட்டி சேர்க்கிறதற்காக நன்றி. ஆண்டவரே, ஆராதனை மூலமாக உம்முடைய ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படும்படி ஆண்டவரே சோத்ரானவரே, இந்த நேரத்தில் ஆண்டவரே இந்த சூழ்நிலையில எங்களுக்கு தேவையான உங்களுடைய வார்த்தைகளை உங்களுடைய சமூகத்தை ஒவ்வொருத்தருக்கும் நிரப்பும்படி எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். எல்லா தடைகளையும் நீக்குகிறார். உங்களுடைய ஊழியக்காரரை வல்லமையை பயன்படுத்துகிறார். எங்களை தாழ்த்துகிறோம். ஆண்டவரே கர்த்தர் ஆண்டவரே, நீர் உம்மிடத்திலிருந்து ஆலோசனை எங்களை தாழ்த்தி நாங்கள் அதை பெற்றுக்கொண்டு ஆண்டவரே அதன்படி நடந்து ஆசீர்வாதங்களை சுதந்திரித்து இன்னும் அநேகருக்கு நாங்கள் ஆசீர்வாதமாய் மாற உதவி செய்யலாம். எங்களை தாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவை நாமத்தில் ஜெபிக்கிறோம். நாம் எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். இந்த புதிய வார்த்தைக்காக நன்றி, இந்த கிருபைக்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், உங்கள் தயவுக்காக துதிக்கிறோம் துதிக்கிறோம், உங்களுடைய இரக்கத்திற்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், அன்பை நினைக்கிறோம். அல்லேலூயா. உடைய மாறாத கிருபை இயேசுவே நாங்கள் துதிக்கிறோம் துதிக்கிறோம். எங்கள் மத்தியிலே கடந்து வந்ததுக்காக நன்றியோடு துதிக்கிறோம். எங்களோடு இடைப்படுவதற்காக ஸ்தோத்திரம், எங்களோடு பேசப்படுவதற்காக துதிக்கிறோம். அல்லேலூயா 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 ஸ்தோத்திரம். ஜெபத்தோடு ஜெயகீதங்கள் பாட்டு புஸ்தகத்தில் 209 முதல் 3 சரணங்கள் 7ஆம் சரணம். கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம். கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம். கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம். கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். களி கூறுவோம் களி கூறுவோம். கர்த்தர் சொன்ன வாக்கு சொல்லி மகிழ்வோம். களி கூறுவோம் களி கூறுவோம். கவலைகள் மறந்து களி கூறுவோம். கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம். கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். ஜீவிப்பதற்கும் நாம் ஜெயிப்பதற்கும் அதிகம் செய்திடுவார். ஜீவிப்பதற்கும் நாம் ஜெயிப்பதற்கும் அதிகம் செய்திடுவார். களி கூறுவோம் களி கூறுவோம். கர்த்தர் சொன்ன வாக்கு கர்த்தர் சொல்லி மகிழ்வோம். களி கூறுவோம் களி கூறுவோம். கவலைகள் மறந்து களி கூறுவோம். கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம். கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். நன்மையின் கிருபை நம்மை தொடரும். ஜீவனுள்ள நாட்களெல்லாம் நன்மையின் கிருபை நம்மை தொடரும். ஜீவனுள்ள நாட்களெல்லாம் களி கூறுவோம் களி கூறுவோம். கர்த்தர் சொன்ன வாக்கு சத்தம் சொல்லி மகிழ்வோம். களி கூறுவோம் களி கூறுவோம். கவலைகள் மறந்து களி கூறுவோம்.
அவர் நம்மை விடுவிப்பாரே. ஆபத்து காலத்தில் அவர் நம்மை விடுவிப்பாரே. கலை கூறுவோம், கலை கூறுவோம், வாக்கு சொல்லி கலை கூறுவோம், கலை கூறுவோம். அவரைகள் மனத்தில் கலை நம்மோடு இடைப்பட முடியாது. கத்திர சோதரம் 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 204 எதை நினைத்து நீ கலங்காத மகனே. முதல் 2 சரணம், கடைசி 6ஆம் சரணத்தை நாம் பாடலாம். எதை நினைத்தோம் நீ கலங்காதே மகனே. யெகோவா தேவன் உன்னை நடத்தி செல்வார். யெகோவா தேவன் உன்னை நடத்தி செல்வார். இதுவரை உதவில் எபினேசர் உண்டு, இனியும் உதவி செய்வார். இதுவரை உதவில் எபினேசர் உண்டு, இனியும் உதவி செய்வார். இனியும் உதவி செய்வார். எதை நினைத்தோம் நீ கலங்காதே மகனே. யெகோவா தேவன் உன்னை நடத்தி செல்வார். யெகோவா தேவன் உன்னை நடத்தி செல்வார். சுகந்தரும் தெய்வம் யெகோவா ராபா உண்டு, பூரண சுகம் தருவார். சுகந்தரும் தெய்வம் யெகோவா ராபா உண்டு, பூரண சுகம் தருவார். பூரண சுகம் தருவார். எதை நினைத்தோம் நீ கலங்காதே மகனே. யெகோவா தேவன் உன்னை நடத்தி செல்வார். யெகோவா தேவன் உன்னை நடத்தி செல்வார். வழிகளில் எல்லாம் அவரை நம்பியிரு, உற்சாக செயலாற்றுவார். வழிகளில் எல்லாம் அவரை நம்பியிரு, உற்சாக செயலாற்றுவார். உற்சாக செயலாற்றுவார். எதை நினைத்தும் நீ கலங்காதே மகனே. யெகோவா தேவன் உன்னை நடத்தி செல்வார். யெகோவா தேவன் உன்னை நடத்தி செல்வார். வழிபட்டும் இயேசு கிறிஸ்துவின் துணையார் உன்னையும் செய்திடுவார். வழிபட்டும் இயேசு
கிறிஸ்துவின் துணையா எதையும் செய்திடுவார், எதையும் செய்திடுவார். எதையும் நீ கலங்காதே மகனே, யெகோவா தேவன் உன்னை நடத்தி செல்வார், யெகோவா தேவன் உன்னை நடத்தி செல்வார். நம்மை வழிநடத்த யெகோவா தேவன் நம்மோடு இருக்க அப்படின்னாலே எல்லாரும் கத்திர சோதனம் பண்ணோம். சோதரம் 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 சோதரம். நாம் அவரே நம்பி இருக்கும் பொழுது அவனுடைய காரியங்களை வாய்க்க செய்கிறவரா இருக்க அப்படின்னாலும் கத்திர சோதரம் பண்ணோம். சோதரம் அன்பின் பிதாவே நாம் துதிக்கிறோம். இன்று ஜூன் 28 கர்த்தர் எங்களுக்கு கொடுக்கிற தெய்வ செய்திக்காக துதிக்கிறோம். பாடின பாடல் மூலமாக இந்த இடைப்பட்டு இந்த செய்தியின் மூலமாய் கேட்கின்ற பிள்ளைகள் ஆவிக்குரிய சரீர ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ள நீர்க்கிருபை செய்ய வேண்டும். எங்களோட பேசுவீராக இயேசு நாமத்தில் பிதாவே. 1ஆம் பாடல் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். காட்டு மரங்களுக்குள்ளே கிச்சிலி மரங்கள் எப்படி இருக்கிறதோ அப்படியே குமாரருக்குள்ளே நேசர் இருக்கிறார். கடந்த சில வாரங்களாக 1ஆம் பாட்டு 2-3 காட்டு மரத்தினுடைய கிச்சிலி மரத்தினுடைய தனித்தன்மை குறித்தும் நம்முடைய ஆத்மா நேசருடைய தனித்தன்மை குறித்தும் அவருடைய ரத்தத்தால் மீட்கப்பட்ட திருசாமியுடைய தனித்தன்மை கூட நாம் தியானம் பண்ணி கொண்டு வருகிறோம். கடந்த வாரங்களில் எலிசாவுடைய தனித்தன்மை, அதில் 4ஆம் அதிகாரம் 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 1 முதல் 6 வரை நாம் வாசிக்கும் பொழுது தீர்க்கதரிசி மனைவியின் வாழ்க்கையில் எலிசா மூலம் கர்த்தர் நடைபெற்ற அற்புதமான காரியங்களை தான் நாம் தியானம் பண்ணி கொண்டு வருகிறோம். அவருடைய வெறும் பாத்திரங்கள் அந்த ஒரு கூட எண்ணெயை நிரம்பிக் கொண்டு விளைகிறது. அதனுடைய ஆசீர்வாத ரகசியத்தை நாம் தியானிக்கின்றோம். அந்த தீர்க்கதரிசி மனைவி வாழ்க்கையில் உள்ள உண்மை ஒரு கூட எண்ணெய் மாத்திரம் அல்லாமல் இப்போது அந்த உண்மைதான் நாம் தியானம் பண்ணி கொண்டிருக்கிறோம். கடந்த நாட்களில் ஆபிரகாமுடைய உண்மை, மோசேயோட உண்மை, தொடர்ந்து இயேசு கிறிஸ்துவோட உண்மையை நாம் இப்போ தியானம் பண்ணி வருகிறோம். கடந்த வாரத்தில் இயேசு உண்மையாக இருந்தபடினால மற்ற மார்க்க சில அதிகாரங்களில் கர்த்தர் அவன் மூலம் நடைபெற்ற ஆழமான கிரிகளை நாம் தியானம் பண்ணி கொண்டு வருகிறோம். இன்று மார்க் 5ஆம் அதிகாரம் 22 முதல் 43 வரை நாம் வாசிக்கின்ற பொழுது அங்கே ஜெபாவிலே தலைவனுடைய மகள் வாழ்க்கையில் கர்த்தர் செய்கிற ஒரு அற்புதமான காரியம். தொடர்ந்து 12 வருடங்கள் பெரும்பட ஸ்திரீ அவள் வாழ்க்கையில் அற்புதமாக இயேசு செய்கிற விடுதலை நாங்கள் தியானிக்கலாம். இந்த 5ஆம் அதிகாரத்தில் குறிப்பாக ஜபாலய தலைவன் அவன் மகள் வாழ்க்கையிலும் பெரும்பாடு ஸ்திரீ வாழ்க்கையிலும் கர்த்தர் அற்புதங்களை நாம் இந்த அதிகாரத்தில் பார்க்கிறோம். முதலாவதாக மார்க் 5ஆம் அதிகாரம் 22 முதல் 24 வரை வாசிக்கலாம். அப்பொழுது ஜெப ஆலய தலைவரில் ஒருவனாகி எவ்வளவு என்றான் வந்து அவரை கண்டவுடனே அவர் பாதத்தில் விழுந்து, என் குமாரத்தை மரண அவஸ்தைப்படுகிறார், அவள் ஆரோக்கியம் அடையும்படி நீர் வந்து அவள் மேல் உமது கைகளை வையும், அப்பொழுது பிழைப்பார். இங்கே ஜெபாலய தலைவன் அவருடைய மகள் மரண அவஸ்தைப்படுகிறார். மரணத்தை சந்திக்கக்கூடிய சூழ்நிலை அங்கே இருக்கிறது. மறிக்க வேண்டிய நிலைமை தான் அங்கே இருக்கிறது.
அந்த ஜெபாலி தலைவன் இயேசு பாதத்தில் விழுந்து மன்றாடுகிறார், கெஞ்சுகிறார். என்ன சார், நீங்க வந்து என் குமாரத்தை மரண அவஸ்தைப்படுகிறார், என்னோட குமாரி மரண அவஸ்தைப்படுகிறாள், அவள் ஆரோக்கியம் அடையும்படிக்கு நீர் வந்து அவள் மேல் உமது கைகளை வையும். இங்கே இந்த ஜெபாலி தலைவன் முதலாவது அவர் என்ன செய்கிறார், இயேசுவின் பாதத்தில் வந்து கெஞ்சி மன்றாடி தன்னை தாழ்த்து அவர் சொல்றாரு, நீங்க வந்து என்ன செய்ய வேண்டும், அவள் மீது கையை வைங்க, அவள் சுகமாவாள் என்ற நம்பிக்கையோடு இயேசுடத்தில் அவர் வருகிறார். கடந்த நாட்களில் கூட நான் பார்த்தோம், இயேசு இடத்துல வந்தவர்கள் எல்லாரும் சுகமானார்கள். இயேசுட வந்தவர்கள் விடுதலை பெற்றார்கள். பல நெருக்கத்தில் வந்தாலும் சுகமாய் போனார்கள். அவருடைய உண்மை உள்ள வாழ்க்கை தான் காரணம். இங்கே அதை தான் பார்க்குறோம். மகள் மரண வேதனைப்படுகிறாள், தாப்புனால தாங்கி கொள்ள முடியல. அவர் கதறி கண்ணீர் விட்டு இயேசு பார்த்து அழுகிறார். ஏன் நீங்க வந்து என் மகள் மேல் கை வச்சிக்கலன்னா அவள் சுகமாவாள். 35ஆம் வசனம் பாருங்க. அவர் இப்படி பேசிக் கொண்டிருக்கையில் ஜெப ஆலய தலைவனுடைய வீட்டிலிருந்து சிலர் வந்து உம்முடைய குமாரத்தை மறைத்து போனார். இந்த சம்பவம் நல்லா தெரியும். அவர் கதறுகிறார், அழுகிறார், புலம்புகிறார் மகளுக்காக. அந்த நேரத்தில் சிலர் சொல்றாங்க, நீ போதகரை வருத்தப்படுத்தாதீங்க, உன் குமாரத்தை என்ன செய்தா மறைத்து போனால் என்று என்ன சொல்றாங்க, ஒரு செய்தி, ஒரு துக்க செய்தி கொடுக்குறாங்க. இனிமேல் போதகரை வருத்தப்படுத்தாதீங்க, அவள் மறைத்து விட்டார். வாசிக்க இனி ஏன் போதகரை வருத்தப்படுத்துகிறேன் என்றார்கள். அவர்கள் சொன்ன வார்த்தையை இயேசு கேட்டவுடனே ஜெப ஆலய தலைவனை நோக்கி பயப்படாதே, நீ பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாய் இரு. பாருங்க, ஒரு கூட்டம் மக்கள் சொல்றாங்க, போதகரை நீங்க வருத்தப்படுத்தாதீங்க, தொல்லை கொடுக்காதீங்க, மகள் மறுத்து விட்டான்னு சொல்றாங்க இல்லையா. ஆனா போதகர் என்ன சொல்றாங்க, இயேசு கிறிஸ்து நீ பயப்படாதே. அந்த ஒரு இக்கட்டான நிலைமையில கூட அங்கே இயேசு கிறிஸ்து அந்த ஜெபாலயனுக்கு தைரியத்தை கொடுக்குறார். பயப்படாதே, வாசிக்க பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாய் இரு என்று சொல்லி பேதுருவையும் யாக்கோபின் சகோதரன் யோவானையும் தவிர வேறொருவரும் தம்மோடு வருகிறது கிடப்படாமல் ஜெப ஆலய தலைவனுடைய வீட்டிலே வந்து சந்ததியையும் மிகவும் அழுது புலம்புகிறவரை கண்டு உள்ளே பிரவேசித்து நீங்கள் சந்தடி பண்ணி அழுகிறதென்ன, இல்லை மறிக்கவில்லை, கத்திற்கு மறிக்கவில்லை, நித்திரையா இருக்கிறார். அதற்காக அவரை பார்த்து நகைத்தார்கள். எல்லாரையும் அவர் வெளியே நகைத்தவர்கள், நம்பாதவங்க, விசுவாசிகள் எல்லாரும் வெளியே அனுப்பிட்டு விலையின் தகப்பனையும் தாயையும் அவங்கதான் உண்மையான பாரம் இல்லையா. இந்த பிள்ளை பிழைக்க வேணும்னு தாய் தகப்பனை தான் பாரம் இல்லாத நம்பிக்கை இல்லாத எல்லாரும் வெளியே அனுப்பிட்டு பாரமும் நம்பிக்கையுள்ள தாய் தகப்பனை உள்ள வசிக்குள்ள கூட்டு வந்து நம்மோடு வந்தவர்களையும் அழைத்துக் கொண்டு இயேசுவோடு வந்து அழைத்து கொண்டு வந்து பிள்ளையின் இடத்தில் பிரவேசித்து பிள்ளையின் கையை பிடித்து தலித்தா குமி என்றார். அதற்கு சிறு பெண்ணே எழுந்து என்று சொல்கிறேன் என்று அர்த்தமாம். உடனே சிறு பெண் எழுந்து நடந்தார். அவள் 12 வயதுள்ளவளாய் இருந்தாள். அவர்கள் மிகுந்த ஆச்சரியப்பட்டார்கள், பிரமித்தார்கள். சற்று நேரம் அழுகை புலம்பெழுந்தது. சிலருக்கு நம்பிக்கையில முறுமுறுத்தாங்க. அந்த இயேசு தைரியப்படுத்துறாரு. அந்த வீட்டுக்கு செல்கிறா, கை பிடி தூக்கி தலித்தாம் என்று சொல்கிறார். உடனே அதன் மரத்துக்குள்ள வீரோடு எழுப்பினர். அங்கிருந்த எல்லாரும் என்ன செய்தாங்க, ஆச்சரியப்பட்டு பிரமித்தார்கள். இந்த ஆச்சரியமான காரியம், அற்புதமான காரியம், பிரமிக்கத்தக்க காரியங்கள் ஏபேரின் மகள் வாழ்க்கையில் இயேசு செய்த காரணம்னா முதலாவது அவன் இயேசுடத்தில் வந்தான்.
தன்னை தாழ்ந்து பாத்திர விழுந்தா. அவருக்கு மேல் இயேசு மேல் நம்பிக்கை இருந்து நீங்கள் கையை வச்சாக்கா என் மகன் பிழைப்பான். இன்றைக்கு இரண்டாவது சபை மக்கள் நாம் என்ன செய்யணும்? இதை போன்ற சூழ்நிலை வரும்போது நாம் இயேசு பார்த்து வரணும், அவர் மேல் நம்பிக்கை வைக்கணும். அது மாத்திரமல்ல, இந்த விசுவாசம் நமக்குள்ள இருக்கணும். அது இருந்தால் தான் ஆவியான அங்கே கிரியை செய்கிறோம். ஏசு இன்றைக்கு நம்ம வீட்டுக்கு வருவார். நாம் அவன் நம்பணும். இந்த மரண அவஸ்தையிலிருந்து ஒரு உடலை தந்த மாத்திர அற்புதமாக சுகம் கொடுத்தாரு. அந்த இயேசு இன்றைக்கு நம்ம இதில் ஜீவிக்கிறார். இன்றைக்கு அவர் நம்ம இதில் ஆசைப்படி கொண்டிருக்கிறார். இன்றைக்கு அவர் நம்மோட பேசுகிறார். நம்ம எங்கே பண்ணாலும் அவர் நம்மோடு தான் இருக்கிறார். நாம் எல்லாரும் எங்கே வர வேண்டும்? இயேசுன்னு பாடத்தில் நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு பாருங்க. அவர் ஒரு வார்த்தை சொல்கிறார், என்ன தெளித்தாகி மீ. அந்த வார்த்தையில் ஜீவன் இருந்தது, அதிகாரம் இருந்தது, கனன் இருந்தது, வல்லம் இருந்தது, அபிஷேகம் இருந்தது. இன்றைக்கு அந்த வார்த்தை தான் நம்ம மத்தியிலே ஆழமாக கிரியை செய்யப்படுகிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். மார்க் 5ஆம் அதிகாரத்தில் 27ஆம் வசனம். இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு நான் அவருடைய வஸ்திரங்களையாகவும் தொட்டால் சுஸ்தமாவேன் என்று சொல்லி ஜனக்கூட்டத்துக்குள்ளே அவருக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தை தொட்டார். உடனே அவருடைய உதிரத்தின் மூரல் நின்று போயிற்று. 26ஆம் வசனம். அநேக வைத்தியர்களால் மிகவும் வருத்தப்பட்டு தனக்கு உண்டானவைகளை எல்லாம் செலவழித்து எல்லாம் பணத்தை செலவழித்து சற்றாக குணமடையாமல். அங்கே ஒரு ஸ்திரியை பார்க்குறீங்க, பெரும்பாடு ஸ்திரி இல்லை, 12 வருஷங்கள். அந்த அம்மா கிட்ட கொஞ்சம் பணம் இருந்திருக்கலாம், தேவைக்கு மேலே. தன்னுடைய பணத்தெல்லாம் செலவு செய்தாங்க. பல வைத்தியரை பார்த்தாங்க, பல சிகிச்சை எடுத்தாங்க. எந்த வைத்தியமும் சுகமாக்கப்படலை. அவருடைய பணமெல்லாம் செலவழிந்து போச்சு. இன்னும் பணம் கிடையாது. வைத்தியம் பார்க்குறதுக்கு பணம் கிடையாது, வைத்தியரை பார்க்கறதுக்கு பணம் கிடையாது இல்லையா? ஃபீஸ் கொடுக்க டாக்டர் பார்ப்பாரா? இன்றைக்கு இல்லை. அன்றைக்கு அந்த நிலை இருந்தது. எங்கே போனாலும் பணத்தை வாரி வாரி கொடுத்தாங்க. ஒரு வியாதியும் ஒரு டாக்டரால் சுகமாக்க முடியல. கடைசியில் இயேசுவை குறித்து கேள்விப்பட்டாங்க. என்ன கேள்விப்பட்டிருப்பாங்க? இயேசு ரட்சகர், இயேசு சுகம் கொடுக்கிறவர், இயேசு விடுவிக்கிறவர், இயேசு மாறாதவர் இல்லையா? பிதாவின் குமாரன், நேசகுமாரன், சுகம் கொடுக்கிறவர் என்றெல்லாம் சொல்லியிருப்பாங்க. நீங்கள் அங்கே போனால் ஏன் சுகமாக்குவார்னு சொல்லியிருப்பாங்க. அந்த அம்மா வரும்போது என்ன சொன்னாங்க? நான் அவர் வஸ்திரத்தையாக தொட்டால் சுகமாவேன். வரும்போது என்ன தீர்மானம் வராங்க? என்னால் இயேசு பார்க்க முடியாதுன்னா பரவாயில்ல, அப்படி வஸ்திரத்தை நான் தொட்டால் போதும். திரளான மக்கள் கூடியிருக்கிறாங்க. இந்த அம்மா இயேசுவோட பேசுவோ தொடுவதற்கு வாய்ப்பு இல்லை. அந்த வஸ்திரத்தை ஓரத்தை மாட்டு தொட்டான். கொஞ்சம் கேப் கிடச்சது. தொட்ட உடனே அவளை உதிரத்தின் ஊரல் நின்று போச்சு. அல்லேலூயா. சொல்லாமா? 12 வருஷம் இருந்த வேதனை, உதிரத்தின் ஊரல், இயேசு வருஷம் தொட்ட ஒரு நொடியில, ஒரு நிமிஷத்துல சுகமாகும். அவளுக்கு தெரிகிறது அவன் சரீரத்தில் ஒரு மாற்றம். வேதனை இப்போ இல்லை. இப்போ இயேசு கேட்குற என்ன தொட்டது யார்? எல்லாரும் ஆச்சரியப்படுறாங்க. இவ்வளோ மக்கள் இருக்காங்க, யார் தொட்ட நாங்கள் சொல்கிறது இல்லை. என்னை யாரோ ஒருத்தர் தொட்டிருக்காங்க. என் வல்லமை அவங்களுக்குள்ளே இருந்து கிரியை செய்கிறது. இப்போ அந்த அம்மா வந்து சொல்கிறாங்க, நான் தான் ஏன் தொட்டேன். நான் பரும்பாடு சரி 12 வருஷமாக கஷ்டப்படுறேன். இவ்வளோ பணம் செலவு பண்ணேன், பார்க்காத வைத்தியம் இல்லை, பார்க்காத டாக்டர் இல்லை. கடைசியில் உங்களை குறித்து கேள்விப்பட்டு வந்தேன். விசுவாசமாக நம்பிக்கையாக நான் உங்கள் வாசத்தோட்ட எனக்கு சுகம் கொடுத்தீங்கன்னு சொல்கிறேன். இயேசு அவளை பார்த்து எப்படி என்ன சொல்கிறார்? 34ஆம் வசனம். அவர்
அவளை பார்த்து மகளே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. நீ சமாதானத்தோட போய் உன் வேதனை நீங்கி சுகமாயிரு என்றார். உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. அடுத்து சொல்ற சமாதானம் போ, வேதனைக்கு சுகமாயிரு. அங்க ஒரு ரட்சிப்பு கிடைச்சது 12 வருஷத்துக்கு பிறகு. 12 வருஷத்துக்கு ஒரு சுகம் கிடைச்சது. 12 வருஷத்துக்கு ஒரு விடுதலை கிடைச்சது. இப்ப எப்படி பிறந்தம்மா? சமாதானமாய். அவருடைய வாழ்க்கையில 12 வருஷங்கள் சமாதானம் இல்லை. ஆனா ஒரு நொடியில 12 வருஷம் சமாதானத்தை கத்த கொடுக்க. என்னை கேட்டுக்கொண்டு 2 விசுவாசிகளை கடந்த நாட்டில் சமாதானம் இல்லாவிட்டா இன்றைக்கு சமாதானமா போய் என்று கத்த சொல்றேன். கடந்த நாட்களில் சுகம் இல்லை, விடுதலை இல்லை என்று வந்திருப்பீங்கன்னா இந்த நாள் உங்களுக்கு கத்த சுகம் கொடுக்கிறார். சுகம் கொடுக்க யெகோவாரப்பா சுக தேவன் நம்மோடு கூட அவர் இருக்கிறார். ஆக இந்த மார்க் 5ஆம் அதிகாரத்தில் எவ்வேறு அவருடைய மகள் வாழ்க்கையில் பெரும்பாடு திரு வாழ்க்கையில் கத்த அற்புதங்கள் செய்தவர். இன்றைக்கு இயேசு 2ஆம் சபை மக்கள் வாழ்க்கையில் இந்த யூடியூப் வாயில் மூலம் கேட்கின்ற உங்கள் வாழ்க்கையில் கத்த செய்வாராக. தொடர்ந்து இன்னொரு காலத்தை நாம் தியானிக்கலாம். மார்க் 6ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம் வாசிக்கலாம். இயேசு கரையில் வந்து அநேக ஜனங்களை கண்டு அவர்கள் மேய்ப்பனில்லாத ஆடுகளைப் போல் இருந்தபடியால் அவர்கள் மேல் மனதுருகி அநேக காரியங்களை அவர்கள் உபதேசிக்க தொடங்கினார். வெகு நேரம் சென்ற பின்பு அவருடைய சீசர்கள் அவரிடத்தில் வந்து, இது வனாந்தரமான இடம், வெகு நேரம் ஆயிற்று, புசிக்கிறதற்கும் இவர்களிடத்தில் ஒன்றுமில்லை. ஆகையால் இவர்கள் சுற்றி இருக்கிற கிராமங்களுக்கும் ஊர்களுக்கும் போய் தங்களுக்காக அப்பங்களை வாங்கிக் கொள்ளும்படி இவர்களை அனுப்பிவிட வேண்டும் என்றார்கள். 42, 43. எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள். மேலும் அப்பங்களிலும் மீன்களிலும் மீதியான துணிக்கைகளை 12 கூடை நிறைய எடுத்தார்கள். இங்கே கவனிக்க வேண்டும். இதே சம்பவம் யோவான் 6ஆம் அதிகாரத்தில் எடுக்க வேண்டாம். யோவான் 6ஆம் அதிகாரம் 5 முதல் 12 வரை இதே சம்பவத்தை நாம் பார்க்கிறாங்க. இப்போ ஆழமா இருக்கு. மார்க் இல்லை பார்க்குறீங்க, ஆதாரம் இல்லை. 5 2 மணி தான் இருக்கின்றாங்க இல்லையா? ஆனால் யோவானில் பார்க்கும்போது இங்கே ஒரு சிறு பையன் இருக்கா, அவன் கையில் 5 2 மீன் இருக்குது. அந்த பையனை மென்ஷன் பண்ணுறாங்க. ஆனால் மார்க்கில் அது இல்லை. அது 2 வசனத்தை நம்ம வாசிக்கின்ற பொழுது திரளான மக்களை அதை பார்க்குறான். ஆளுடைய வார்த்தையை கேட்குறாங்க. நீண்ட நேரம் ஆயிடுச்சு, அதனால் அவனுக்கு சரீரத்தில் களைப்பு இருக்கலாம், பசி கிடைக்கலாம், பசி உண்டாகலாம். அவனுக்கு ஏதோ ஒரு ஆகாரம் கூட கேஸ் விரும்புகிறான். சீசர் சொல்கிறாங்க, இங்கே எங்கிட்ட பார்க்குறதுக்கு பணம் கிடையாது, யார் இடத்துல இல்லை. யோவானை பார்க்குற மாதிரி இங்கே ஒரு சின்ன பையன் இருக்கிறான். அவங்க கையில் என்ன இருக்கு? 5 2 மீன். இது எத்தனை பேருக்கு பார்த்தோம்? போதாத. ஏசு எல்லாரும் வருஷம் உட்கார வச்சாரு. அந்த 5 2 3 பிதாவுக்கு நேராக கண்களை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி பெற்று கொடுக்குறார். இங்கே 5000 பேர்னு சொல்கிறாங்க. ஏறக்குறைய எல்லாம் கணக்கிட்டு பார்த்தா 25000 பேருக்கு சாப்பிட்ருக்காங்க. ஆண்கள், பெண்கள், சிறு பிள்ளைகள் எல்லாரும் கணக்கிட்ட குறைஞ்சது 25000 பேர் சாப்பிட்ருக்காங்க. 12 கூடை மீந்தது. 5 2 3 25000 பேர் சாப்பிட்ருந்தா 12 கூடை மீந்திருந்தாங்க. எத்தனை லட்சம் பேர் சாப்பிடலாம் பாருங்க. இப்போ இது வண்ணாந்திரம் தான். எதையும் வாங்க முடியாது, எந்த பொருளும் வாங்க முடியாது, எதுவும் இல்லை. ஆனால் இயேசு உண்மை உள்ள இருந்தபடினால உண்மை உள்ள தன் குமாரனை பிதா கனப்படுத்த அந்த வண்ணாந்திரத்தில் 5 2 மீன் 25000 பேர் சாப்பிட்டு 12 கூடை நிரம்பத்தக்கதாக எடுத்தாரு. இந்த அற்புதம் எங்கே நடக்குது தெரியுமா? எல்லாம் வசதியாக இருக்கிற இடத்துல இல்லை இல்லையா? எந்த நன்மை குறை இல்லாமல் நிறைவாக இருக்கிற இடத்துல இல்லை. வண்ணாந்தரம். எந்த வாய்ப்பையும் கிடையாது.
ஜனங்களுக்கு ஆகாரம் கொடுப்பதற்கு வாய்ப்பு இல்லாத இடத்துல தான் இயேசு கிரீஸ் இல்லாததை இருக்கிறவர்கள் அழைக்கிறத நம்ம ஆண்டவர். அன்பான இரண்டாவது சபை விசுவாசிகளே, உங்கள் வாழ்க்கை வண்ணாந்திரம் போல் இருக்கிறதா? வண்ணாந்திரமாக நினைக்கிறீங்களா? எந்த கிரியும் இல்லையா? உங்கள் வாழ்க்கை எதையும் செய்வதற்கு வாய்ப்பு இல்லையா? இந்த வண்ணாந்திரத்தை தான் கர்த்தர் அர்ப்பணம் செய்கிறார். எந்த வண்ணாந்திரத்தில் எது இல்லையோ அங்கே தான் பல ஆயிரக்கணக்கான மக்களை 25 பேர் போஷிக்கிறார். 12 கூட நிரம்ப வச்சாங்க. ஒரு உங்களோட குடும்ப வாழ்க்கை, ஆரோக்கிய வாழ்க்கையில், உங்கள் வேலை செய்கிறதுல, கல்வித்துறையில், நீங்கள் கைட்டு செய்கிற காரியங்களில் வண்ணாந்திரமாக இருக்கலாம். இந்த வண்ணாந்திர வாழ்க்கை தான் செழிப்பாக கர்த்தர் மாற்ற போகிறார். இந்த வண்ணாந்திர வாழ்க்கை செழிப்பாக மாறப்போகிறது. இரண்டாவது சபை மக்கள் திருக்குறதை நான் சொல்லுகிறேன், நம்முடைய வாழ்க்கை வண்ணாந்திர வாழ்க்கை சீக்கிரத்தில் செழிப்பான வாழ்க்கை மாறும் என்று பரிசுத்தாவியானவர் பேசுகிறார். இந்த யூடியூப் வாயிலாக இந்த செய்தி கேட்கிற உங்கள் வாழ்க்கையில் திருக்கு தரிசனம் நடைபெறப்போகிறது. உங்கள் வாழ்க்கை செழிப்பாக மாறும். இந்த ஆண்டு கொடுத்த வாக்குத்தத்தம் நமக்கு தெரியும். உன் போதகர் இனி ஒருபோதும் மறந்திருக்க மாட்டார். உன் கண்கள் உன் போதகரை காணும். இது கடுமையான போராட்ட நாட்களில் இந்த நிமிடம் வரை நம்முடைய கண்கள் நம்முடைய பார்த்து கொண்டு தான் இருக்கிறது. அவர்களும் பார்த்து கொண்டு தான் இருக்கிறார். ஆக இந்த வசனத்தை இதோடு சேர்ந்து தியானம் பண்ணுங்க. ஒரு திருக்கு தரிசனமாக கர்த்தர் பேசுகிறார். சீக்கிரத்தில் நம்முடைய சுக வாழ்வு தொழில்க போகிறது. வண்ணாந்திரம் செழிப்பாய் மாற போகிறது. இந்த வண்ணாந்திரத்தில் 5 அப்பம் 2 மீனை கொண்டு ஆயிரக்கணக்கான மக்களை போஷித்து 12 கூட மீதம் வச்சார். ஒருவேளை தற்போது நாம் வாழ்ந்து கொண்ட இந்த காலகட்டங்கள் பல நெருக்கடிகள் இருந்தாலும் கர்த்தர் உங்களுடைய வருமானத்தை ஆசீர்வதிப்பார். உங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். உங்கள் குடும்ப பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார். நீர் மீது எடுக்க வைப்பார். கர்த்தருக்கு மகிமைண்டார். வறுமை முற்றிலும் நம்ம விட்டு நீங்கும். அங்கே நாம் என்ன செய்யலாம்? அந்த 5 அப்பம் 2 மீனை பிதாவா இதற்கு முன்பாக கர்த்தர் நிறுத்தினார். நாமும் நம்ம வாழ்க்கையை நம் முன்ன யாவரையும் கர்த்தர் முன்ன நிறுத்துவோம். அவர் தான் அதை ஆசீர்வதிக்கிறவர். அப்பத்தை பெற்று ஆசீர்வதித்தவர், மீன்களையும் அப்பத்தை பெற்று ஆசீர்வதித்தவர். இன்றைக்கு நம்ம ஆசீர்வதிக்க அவர் கண்கள் பிதாவை நோக்கி கொண்டிருக்கிறது. ஜூன் இந்த 28ஆம் தேதி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். ஆசீர்வாதமாக இருக்க போறீங்க. சீக்கிரம் இப்போள்ள வண்ணாந்திர வாழ்க்கை செழிப்பாக மாறப்போகிறது. கர்த்தர் என்ன வண்ணாந்திரத்தில் நமக்கு ஆறுகளை வர்ஷிக்கப்படுகிறவர். மார்க் 5ஆம் அதிகாரம் 6ஆம் அதிகாரத்தில் நம்முடைய இயேசு கிறிஸ்து பல அற்புதங்களை செய்கிறார். இன்னமும் செய்து கொண்டு வரார். காரணம் என்ன? அது உண்மை உள்ளவர். இயேசு உண்மையாக இருந்தபடினால் தான் மக்களுக்கு அற்புதங்களை செய்தால். நாம உண்மையாக இருப்போம், நம்ம கொண்ட அற்புதங்களை செய்வோம். வழக்கமாக இந்த செய்தியை நான் முடித்து செவிக்கு முன்பதாக வழக்கமாக சபை கொடுக்கிற சின்ன ஒரு ஆலோசனை. பொருளாங்க தோன்றுகிற யாவையும் விட்டு விடுங்க, நலமானது பொறுத்து கொள்ளுங்க. அது மாத்திரமல்ல, நாம் இந்த நாட்களில் ஒருவர் வாரத்தோடு ஜெபிக்க வேண்டும். மற்ற ஊழியர்களை விரோதமாக பேசக்கூடிய மக்களை விட்டு விலகி நாம் இருக்க வேண்டும். இந்த கொரோனா தடுப்பு முயற்சியில் ஈடுபட்டு கொண்டிருக்கிற தமிழக அரசு, தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள், மற்ற அமைச்சர்கள், சுகாதாரத்துறை அமைச்சர், சுகாதாரத்துறையில் உள்ளவர்கள், காவல்துறையில் அனைவருக்காகவும், டாக்டர், நர்சுமார்கள், இந்த கிருமி நாசம் தெரியக்கூடியவர்கள், துப்புரவாளர், தூய்மை பணியாளர்கள், சமூக ஆளுநர்கள், யாரெல்லாம் இந்த கொரோனா தடுப்பில் போராடி கொண்டிருக்கிறார்களோ அவளை நாம் மதிப்போம், அவளை நன்றியாக இருப்போம், அவளுக்காக நாம் ஜெயிப்போம். இதோடு
கட்சி சார்பற்ற நிலையில் மற்ற எல்லா கட்சி தலைவர்கள், தொண்டர்கள், பொதுமக்கள், சமூக ஆர்வலர்கள், விசேஷமாக இந்த டிவி பத்திரிகை நிகழ்ச்சி மூலமாக மக்களுக்கு விழிப்புணர்ச்சி உண்டாக்கக்கூடியவர்கள், மற்றவர்கள் உற்சாகப்படுத்தக்கூடியவர்கள் எல்லாருக்காக நாம் ஜெபிக்கணும். அவளுக்காக நான் ஜெபிக்க வேண்டிய நம்முடைய கடமை. சீக்கிரம் சென்னை, தமிழ்நாடு, இந்தியா, உலகத்தில் எல்லா சூழ்நிலைகளும் இந்த கொரோனா என்ற வியாதி முற்றிலும் அழிக்கப்பட வேண்டும். அந்த நாளுக்காக ஏசிஆர் சபை மக்கள் ஜெயிக்கக்கூடிய நாம் கேட்டுக் கொடுக்கிறோம். நாம் ஜெயிக்கலாம். அன்பின் பிதாவே நாம் நம்ம துதிக்கிறோம். இந்த 2020 ஜூன் 28ஆம் தேதி 2வது சபை கொடுக்க ஆலோசனைக்காக சோதரம். இந்த ஆலோசனைப்படி கர்த்தர் எங்களுக்காக கிரியை செய்கிறேன். உங்களுடைய வல்லமைக்காக சோதரம். அதிசயங்களை செய்கிறவர் எங்களோடு இருக்கிறேன். வண்ணாந்தரத்தை செழிப்பாக மாற்றி எங்களோடு இருக்கிறேன். இதை கேட்ட செய்தி ஆசீர்வாதமாகட்டும். விசேஷமாக எங்களுடைய தமிழகம், இந்திய தேசம், உலகம் முகம் கொரோனா போராடி கொண்டிருக்கிற எல்லாருக்கும் விடுதலை சுகத்தை கொடுக்க வேண்டும். பாதுகாப்பு பணியில் இருக்கக்கூடிய நல்ல சுகம் வேண்டும், பலன் வேண்டும். அவருடைய குடும்பங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க. போக்குவரத்தில் கூட இருங்க. எல்லாரும் லட்சத்தில் வைத்துக் கொள்ளுங்க. இயேசு நாமத்தில் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிருபை, பிதாவாகிய அன்பு பரிசுத்தமாய் நம் அனைவரோடும் வருக மட்டும் இருப்பதாக.